ஆதரவாளர்களுக்கு மட்டுமே சீட் கொடுப்பதா? 7 பேர் டீமை வைத்து நயினார் செய்த தில்லுமுள்ளு. மொத்த பட்டியலையும் மாற்ற சொன்ன PL சந்தோஷ். தொகுதிக்கு 3 பேர் தேர்வு செய்து டெல்லிக்கு போன பட்டியல். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நயினார் நாகேந்திரன் தலைமையிலான 7 பேர் கொண்ட டீம் தேர்வு செய்தது. ஆனால் அவர்கள் தேர்வு செய்த வேட்பாளர் பட்டியலை பார்த்த பாஜகவின் தேசிய செயலாளர் PL சந்தோஷ் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார். காரணம், அதில் பாஜகவுக்காக கடுமையாக உழைத்து வரும் எந்த நபர்களின் பெயரும் இல்லாமல் தனது ஆதரவாளர்களின் பெயர்களை இணைத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். விசாரணையில் அவரது உத்தரவின் பேரில் தான் அவரது ஆதரவாளர்களின் பெயர்களாக வேட்பாளர் பட்டியலில் போட்டுள்ளார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இந்த தேர்தலில் பாஜக போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய 3 பேர்களின் பெயரை பட்டியலிட்டு அனுப்புமாறு டெல்லி மேலிடம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் தலைமையில் எடுக்கப்பட்ட பட்டியல் நீக்கப்பட்டு புதிய வேட்பாளர் பட்டியல் டெல்லியில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதோடு யார் யாருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகிகளிடத்திலும் கலந்து ஆலோசித்து தற்போது புதிய பட்டியலை தயார் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகிய ஆதரவாளர்கள் பலர் நீக்கப்பட்டு தீவிர கட்சி பணியில் இருக்கும் நபர்களின் பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு வருகிறதாம். அடுத்த செய்தி. எதிரிகளை மன்னிப்பேன், ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டேன். திட்டமிட்டே நடத்தப்பட்ட தாக்குதல். மத்திய அமைச்சரிடம் கொந்தளித்த அண்ணாமலை. சட்டமன்ற தேர்தலில் தான் எதிர்பார்த்த தொகுதியை தனக்கு ஒதுக்கவில்லை என்பதால் அதிருப்தி மனநிலையுடன் இருந்து வரும் அண்ணாமலை டெல்லி மேலிடம் இதுகுறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறார். இப்படியான நிலையில்தான் நேற்று முன்தினம் மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அண்ணாமலையை கோவையில் சந்தித்தார். குறிப்பாக அண்ணாமலை பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருந்த மைதானத்திற்கே சென்று சந்தித்தார். அப்போது அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்று அறிவித்தது குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஒவ்வொருவரும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தும் ஏன் அதை ஏற்க மறுக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டுள்ளார். அப்போது அண்ணாமலை, என்னை பொறுத்தவரை ஏதோ தேர்தலில் போட்டியிட வேண்டும், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதுவே பெரும் பாக்கியம் என்றெல்லாம் நினைக்கவில்லை. ஒரு இலக்கு நிர்ணயித்தால் அதை சரியாக சென்றடைய வேண்டும் என்கிற வியூகம் வகுத்து நான் செயல்பட்டு வருகிறேன். எனக்கு தலைவர் பதவி இல்லை என்றாலும் கூட மக்கள் பணிகளிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. நான் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது தமிழக எதிர்க்கட்சி தலைவரை விட அதிரடியாக செயல்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் அவரை முந்திச் செல்ல வேண்டும் என்று நான் அப்படி செயல்படவில்லை. என்னுடைய சுபாவமே அப்படித்தான். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முதலிடத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பே அதற்கான ரியாக்ஷனை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பேன். அதை தான் நான் செய்தேன். அதே போல்தான் 2 முறை தேர்தலில் தோல்வி அடைந்த நிலையில் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட வேண்டும். சட்டசபைக்குள் நுழைந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் பெரிய அளவில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது திட்டமாக உள்ளது. ஆனால் என்னுடைய நோக்கம் எப்படி இருந்தாலும் என்னுடைய கட்சியில் இருப்பவர்களே எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள். என்னிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டு திரைக்கு பின்னால் எனக்கு துரோகம் செய்கிறார்கள். உண்மையில் என் கட்சியை சார்ந்தவர்கள் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் நான் கேட்ட தொகுதியை வாங்கி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இவர்களோ அந்த தொகுதி எனக்கு கிடைத்து விடவே கூடாது என்கிற கோணத்தில் செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கும்போது எப்படி நாம் சிறப்பாக செயல்பட முடியும்? அதனால்தான் நான் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை என்றால் தேர்தலில் போட்டியிடவே இல்லை என்று வெளிப்படையாக கூறினேன் என்று தனது நிலைப்பாட்டை மத்திய அமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அதோடு கோவையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்த போது, தேர்தலில் நான் போட்டியிடாத போது அந்த அரசியல் கூட்டத்திற்கு நான் எதற்காக வர வேண்டும்? நான் எப்போதும் போல ஒரு தொண்டனாக இருந்து எனது பணிகளை செய்து கொண்டிருக்கவே விரும்புகிறேன். கட்சி மேலிடத்திற்கு எனது கோரிக்கையை அனுப்பியுள்ளேன். அவர்கள் இந்த அண்ணாமலை கண்டிப்பாக தேவை என்று நினைத்தால் நான் எதிர்பார்க்கும் தொகுதியை கொடுக்கட்டும். அப்படி இல்லை என்றால் நான் தேர்தல் களத்துக்குள் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டாராம் அண்ணாமலை. இப்படி ஏற்கனவே தேசிய செயலாளர் PL சந்தோஷிடத்தில் அண்ணாமலை கூறிய நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலிடம் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ள அண்ணாமலை, இந்த விவகாரத்தை அவர்கள் 2 பேருமே டெல்லிக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அதனால் அடுத்து பாஜக வெளியிடும் புதிய வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை எதிர்பார்க்கும் தொகுதியுடன் அவரது பெயர் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி. அழைப்பிதழில் பெயர் இருந்தும் மோடியை வரவேற்காத அண்ணாமலை. வானதி ஸ்ரீனிவாசன் சொன்ன தகவல். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது டெல்லி மேலிடத்தின் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் 3% வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இருந்த பாஜகவை 11.5% வாக்குகளை பெறும் கட்சியாக உயர்த்திய போதும் தனக்கு உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை என்று அவர் கொந்தளிப்பில் இருக்கிறார்.
அதோடு தமிழக பாஜக மட்டுமின்றி அமித்ஷா இடத்திலும் தான் கோவையில் ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக ஏற்கனவே அறிவித்த போதும் அந்த தொகுதியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவில்லை. ஆனால் அண்ணாமலைக்கு கோவையில் ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களோ அல்லது அமித்ஷாவோ அவரிடத்தில் கூறாதது அவருக்கு கட்சி மீதான அதிருப்தியை அதிகரித்துள்ளது. அதனால்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி கேரள சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க பாலக்காடு சென்றார். அப்போது அவர் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் கோவை வந்தார். அவரை வரவேற்பதற்கு பாஜகவை சேர்ந்த எல்முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுகவின் எஸ்பி வேலுமணி மற்றும் பெயர்கள் வரவேற்பதில் இடம் பெற்றிருந்தது. என்றாலும் அண்ணாமலை பிரதமர் மோடியை வரவேற்க செல்லவில்லை. கடந்த 2 தேர்தல்களில் தான் தோல்வியடைந்த நிலையில் 3வது முறை எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று இருந்தபோது பாஜக தனக்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இல்லை என்பதனால் அண்ணாமலை பிரதமர் மோடியை வரவேற்பதை கூட தவிர்த்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தற்போது அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் அதிருப்தி மனநிலையில் இருந்து வருகிறார். ஆனால் இந்த செய்தியை கூட எதிர்க்கட்சி ஊடகங்கள் வேறு மாதிரி திரித்து விட்டார்கள். அதாவது தனி விமானத்தில் கோவை விமான நிலையத்துக்கு வந்த மோடியை வரவேற்க அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று செய்திகள் பரப்பினார்கள். ஆனால் அது குறித்து மீடியாக்கள் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பிய போது பிரதமரை வரவேற்பவர்களின் பட்டியலில் அண்ணாமலையின் பெயரும் இருந்தது. ஆனால் அவர்தான் வரவில்லை என்று ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார். அடுத்த செய்தி. விஜய்க்கு பயந்து மாநில அரசியலுக்குள் வரும் திருமாவளவன் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போது சிதம்பரம் தொகுதி எம்பியாக இருந்து வரும் திருமாவளவன் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடப் போகிறார். இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது டெல்லி அரசியலில் இருப்பதால் தமிழக அரசியல் நிலவரம் சரியாக தெரிவதில்லை. இதனால் கட்சியின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்று இந்த முடிவுக்கு திருமாவளவன் வந்திருப்பதாக கூறுகிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு முக்கிய விஷயம் உள்ளதாம். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு வட மாவட்டங்களில் செல்வாக்கு அதிகமாக உள்ளது. குறிப்பாக பட்டியலின மக்கள் விஜயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திருமாவளவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதாம். அதனால் இந்த தேர்தலில் தான் அதிரடியாக களமிறங்கி விஜய் பக்கம் செல்லும் பட்டியலின மக்களை தடுத்து நிறுத்தும் பிரச்சாரங்களில் ஈடுபட போகிறாராம். அப்படி நேரடியாக மாநில அரசியலுக்குள் வந்து இங்குள்ள பிரச்சனைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்த போகிறாராம். இதை வைத்து பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள மொத்த கட்சிகளுமே விஜயின் அரசியல் வருகை குறித்து கடுமையான பீதியில் இருக்கிறார்கள். அதனால் அடுத்தபடியாக வட மாவட்டங்களில் தான் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது திமுகவை போலவே தானும் அவதூறு செய்திகளை வெளியிட்டு விஜய் மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஒரு அரசியலை செய்ய போகிறாராம் திருமாவளவன்.